எப்படி ஒருத்தன் பிறந்ததுக்கப்புறம் பேர் வைக்கிறது, காது குத்துறதுன்னு 1008 சம்பிரதாயம் இருக்கோ, அதே மாதிரி ஒருத்தன் இறந்ததுக்கப்புறம் அவ்வளவு சம்பிரதாயம் இருக்குது. என்னதான் இது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் மாறினாலும் இந்த 16ஆம் நாள் படையலுங்கிறது ரொம்ப பரவலான ஒன்று. 16ஆம் நாள் படையல்னா? நம்மளை விட்டு போன அந்த உசுறு உடனேலாம் நம்மளை விட்டு போகாது. கொஞ்ச நாள் இங்கே தான் ஏங்கி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் தான் இறந்த 16ஆம் நாள் அப்புறம் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளை ஏதோ ஒரு ரூபத்தில் அது கூட கூட்டிகிட்டு போக பார்க்கும். அப்படியெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு போயிடாத ராசா. ஆளுக்கு பதிலாக உனக்கு பிடிச்ச உணவே தாரோம்னு வேண்டது தான் இந்த 16ஆம் நாள் படையல்னு ஒரு பரவலான நம்பிக்கை. டேய் அருள், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் மாமா என்னை விட்டுட்டு போகிறேன், நானும் கூடவே வரேன், சேர்ந்தே போகலாம். நான் தான் சொல்கிறேன்ல, போ, நீ வீட்டுக்கு போ. உங்கள் அம்மா உன்னை தேட போகுது. இல்லை, அதெல்லாம் யாரும் என்னை தேட மாட்டாங்க. என்னை உன் கூடவே கூட்டிகிட்டு போ. மாமா மாமா. ஏய், உன்கிட்ட தான் சொல்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னால் கேட்க மாட்டியா? ஏன் மாமா இப்படி பண்ணுற? எனக்கு தான் உன்னை விட்ட வேறு யாரும் இல்லைல்ல. யாரும் இல்லையா? எல்லாம் இருக்காங்க உனக்கு. ஆனால் மாமா நீ மட்டும்தானே இருக்க. ப்ளீஸ் மாமா, கூட்டிகிட்டு போ. அருள், நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருப்பேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்லை, நீ என்னை கூட்டிகிட்டு போ. இப்போ நம்ம சேர்ந்தே போகலாம். டேய், நீயும் ஒரு நாள் இங்கே தான் வரப்போகிற. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் போகிறேன். உன்னோட வேலை முடிகிறப்போ நீ வா, 2 பேரும் சேர்ந்தே போ. டேய் அருள், டேய் உன்கிட்ட தான் சொல்கிறேன், உனக்கான வேலை வரும், பொறு. அது வரைக்கும் இரு, எனக்காக. யாருக்கு வேணும் பிடிக்க மாட்டேங்குது, நான் போகிறேன், என்னை விட்டுருங்க. டேய் அருள், உன்னை புடி. டேய் உன்னை புடிடா, நான் இங்கே தான் இருப்பேன், நீ உன்னை புடி. டேய், வேலை விஷயமா சொல்லிட்டு இருந்தேன்.
இல்லைடா, எல்லா இடத்துலையும் அதான்டா சொல்கிறாங்க. அதான் உன்கிட்ட கேட்டேன். உனக்கு தான் தெரியும்ல மாமா விஷயம். இன்னைக்கு தான்டா எல்லாம் போயிருக்காங்க. கொஞ்சம் அதை மட்டும் பாருடா. சரிடா. என்ன அருளு எந்திரிச்சிங்களாப்பா? அம்மா காரியத்துக்கு போயிருக்காங்கல்ல, ஏதாச்சுன்னா என்கிட்ட கேளுப்பா. ஆ அருளு, அம்மா சொல்லிட்டு போனாங்கப்பா. முடிஞ்சா சாயந்தரத்துக்கு மேல நீயும் அங்க இருக்கிற மாதிரி பார்த்துப்பியாப்பா. ஆ ஏன்க்கா சொந்த தாய் மாமா காரியத்துக்கே அவனை விட்டுட்டு போயிருக்காக? ஏ அன்னைக்கே அருளம்மா சொன்னாகல்ல, ஐஸ் பெட்டி எடுத்த அப்புறமா 5 நிமிஷம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தானு. அவனுக்கு அவங்க மாமா தானே எல்லாமே. என்ன பண்றது? நல்ல பையன். வேற இலைக்கு போனானா நல்லா இருக்கும். தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? சும்மா அதுக்கேன்பா வீட்டை பூட்டுற? இல்லை சரிப்பா, பார்த்து போ. ஐயா ஐயா தன்ன நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தானே நன்னே தானே நன்னே நானே நன்னே நானே தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தன்னே நன்னே தானே நன்னே நானே நன்னே நானே தன்னே நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே 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 நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே 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 நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே 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 நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே
டேய் நீ என்ன பண்ணுறீங்க? எல்லாம் இன்னைக்கு அங்கே தானே போயிருக்காங்க. உங்கள் அம்மா எப்படி உன்னை விட்டு போச்சு? உன்கிட்ட தானே கேட்குறேன், சொல்கிறா. நான் தான் அவன் கூட இருக்கணும்னு அழுதேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. கிளம்பு நீ இருக்கிற வேறுபட. இங்க இருந்தா தானே விளையாட முடியும். விளாட தானே இருக்க, விளாட போ. வந்துட்டோம். விளையாடணுன்னா பேட் வாங்கிட்டா. ஏன் எவ்வளோ நாள் என்ன பண்ண? அது ஒன்றும் இல்லை மாமா, இந்த ஜெகன் பையன் அவுட் ஆகிட்டா பேட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். அப்புறம் நான் என்னத்தை விளையாட? ஏன் உனக்கு பேட் வாங்கி கொடுத்தா நீ இப்போ அதான் பண்ண போகிற? அதெல்லாம் இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன், நாங்கள்லாம் ஒன்றா தான் விளையாடுவோம். இல்லை என்னாலாம் பேட் வாங்கி தர முடியாது, நீ போ விளையாடு. அட வா மாமா, வாங்கிட்டேன் மாமா. மாமா ப்ளீஸ் 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 நான் வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கி தர முடியும். அட வேலை வாங்கிட்டேன் இருக்கு. மாமா. நீ போ. மாமா ப்ளீஸ் மாமா, இவ்வளோ தூரம் கேட்குறேன்ல, வாங்கிட்டேன். அட வா மாமா. மாமா நான் போய் பேட்டு பார்க்குறேன். நான் என்ன அருள் அதிசயமாக வந்திருக்க? எப்படி போதெல்லாம்? இல்லை சும்மா பேட்டு வாங்கலான்னு. கடைசியாக எனக்கு தான் ஃபோன் பண்ணான். நீ காரி மச்ச போல. போகணுண்ணா. சரிப்பா, அத்தையை அடிக்கடி போய் பாருப்பா. அவங்களுக்கு என்ன உதவினாலும் செய்ய, நானும் செய்கிறேன். அவங்களுக்கு நம்ம செய்யாமல் யார் செய்ய போகிறா? என்ன அருள் அவன் குணம் அப்படி. அவன் போன பிறகும் அவனை பற்றி புலம்பு வச்சுட்டான் பார்த்தியா? எங்கே போயிட போகிறான் அருள்? அவனுக்கு வேறு எங்கேயும் போக தெரியாதியா? அவன் நம்ம கூட இங்கேயே தான் இருப்பான். மாமா இந்த பேட்டு தான் மாமா. ஏய் தம்பி, நீங்கடா இங்கே? அக்கா பையன்தான். எப்படி பெரிய பையனா அவன்? இவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டா? எப்படி தெரியும் உங்களுக்கு? வா, ஸ்கூல் விட்டோன்னு டெய்லி இங்கே வந்துடுவான். வந்துட்டு ஒவ்வொரு பேட்டை எடுத்துட்டு அந்த பேட்டு என்ன விலை, இந்த பேட்டு என்ன விலைன்னு கேட்டுக்கிட்டே இருப்பானே. சரி வாங்கிட்டு போடான்னு சொன்னால் எங்கள் மாமா வந்து வாங்கி தருவான்னு சொல்லுவான். ஓ, அந்த மாமா நீ தானா? ம். ம். நான் இது எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க. தம்பி நமக்குள்ள என்ன வச்சுக்கப்பா. என்ன மாமா அப்படியே விராட் கோலி மாதிரியா பண்றா? எனக்கா இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறியா? பார்க்கவே நல்லா இருக்காருல்ல. ஆ? 10 வருஷத்துக்கு முன்னாடி மாமா உன்னை கூப்பிட்டு வந்து பேட் வாங்கி கொடுத்தான். இப்போ உன்னை மாமான்னு கூப்பிட்ற பையனை கூப்பிட்டு வந்து பேட் வாங்கி கொடுக்குற. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் என் கடையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாயிட்டோம். ஆனால் உங்கள் மாமா எங்கே இருந்தாலும் பார்த்து சந்தோஷப்படுவான்ப்பா. மாமா ம். இந்த பேட்ல கவரை பிரிக்காமே வச்சுக்கலாமா? ஏன்? இதே இந்த பேட்டோடைய கவரை பிரிச்சுட்டா அழுக்காயிடும்ல, பார்க்க அழகா இருக்கு. டேய் நீ விளாடு, நான் போகிறேன். மாமா வா மாமா, நீயும் விளாட்லாம். எனக்கு வேலை இருக்குடா, நான் போகிறேன். ப்ளீஸ் மாமா, எனக்கு வேலை இருக்குடா, நான் போகிறேன். ப்ளீஸ் வா. நீ விளாட்றா, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விளாடு போ. டேய் வீரா, வாடா விளாடுவோம். டேய் அன்சப், எங்க மாமா பேட் வாங்கி கொடுத்துருக்காருடா, வாடா விளாடுவோம்.
பேட்டை கொடு. இந்தா நீ ஆடு. மாமா எனக்கு பசிக்குது மாமா. என்ன விளாண்ட பசிக்குது? இல்லை சாப்பிட்டு மொத்தமாக விளாண்டுக்கிறேன். சரி வா. சாப்பிடு. மாமா நீ ஏன் ஊட்டி விட்டுறியா? இது என்ன புதுசாக இருக்கு? இல்லை மாமா, புது பேட்டு ஸ்மெல்லு சாப்பிட்டா போயிடும்ல. சரி நீ ஏன் போல? உண்மையை சொல்லு. நான் ஏன் போகணும்? நீ ஏன் போகணுமா? டேய், என் மாமா இறந்துருக்காரா, உன் தாத்தா. நீ ஏன் போகணுன்னு கேட்குற? உன் மாமா தானே இருந்திருக்காரு, என் மாமா இல்லைல்ல. மாமா நேற்று என் ஸ்கூலில் என்னாச்சு தெரியுமா? என்ன? நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ சொன்ன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ம். அப்பன்னு பார்த்து இந்த ஜெகன் பைய போய் பிரின்சிபல் சார்கிட்ட மாட்டி விட்டான். எங்கள் சார் கூப்பிட்டு யாரா உனக்கு இந்த கதையெல்லாம் சொன்னதுன்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன் எங்கள் மாமா தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவர் உடனே உங்கள் மாமாவை நாளைக்கு கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவரும் உன்ன மாதிரி கதை சொல்லிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடு, உனக்கு அதான் வேலை. ஏய், என்னால் வர முடியாதுடா, எனக்கு வேலை இருக்குது. என்னால் வர முடியாது. ஏன் அப்படி என்ன உனக்கு வேலை? எனக்கு வேலை இருக்குடா, நீ போ. என்னால் வர முடியாது. அதெல்லாம் இல்லை மாமா, நீ வந்து தான் ஆகணும். சொன்னால் கேட்க மாட்டியா? சொல்கிறேன்ல, இந்தா. சார் நான் ஏன் ரியலாகவே போனேன்னு தெரியுமா உனக்கு? ஏன்? கோர்ட் ரூல் படி அப்பாவோட 15 நாள் அம்மாவோட 15 நாள் தானே இருக்கணும். ம். நான் தான் ஆல்ரெடி அப்பாவோட 15 நாள் இருந்துட்டேனே. ம். இப்போ உங்கள் மாமாவோட 16வது நாள் காரியத்துக்கு போனால் எங்கள் அப்பாவோட 16 நாள் இருந்த மாதிரி ஆயிடும்ல. அதான் மாமா எங்கள் அம்மா என்னை விட்டு போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் விடு. இந்தா. சரி அம்மா சொல்லிச்சு ம். அவங்க மாமா ம். 16 நாள் கழிச்சு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவாராமே. ம். ச்சே, நானும் 16 நாள் கழிச்சு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும்ல. மாமா ஊட்டு மாமா, நான் விளையாட போகணும். சரி நீ போய் விளையாடு, நான் சொல்கிறேன். போ. டேய், நாளைக்கு என்னால் வர முடியுமாலாம் தெரில. மாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு வேலை வந்துருச்சு, நாளைக்கு நீ வர. உனக்கான வேலை வரும், பொறு. அது வரைக்கும் இரு எனக்காக.